சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி அவரே நடித்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணுற 25வது படம். செக்ரட்டரியேட்டில் புரோக்கராக இருக்கிற ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு போய் என்ன வேலையில் அவர் பண்ணி கொடுக்குறாரு. சிஎம்லேருந்து பிஎம்லேருந்து நிதியமைச்சர் எல்லாருமே அவருக்கு பழக்கம் இருக்குது. அப்பப்போ பணம் கமிஷன் வாங்குறது ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஜென்பிளான் மாதிரி ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அரசியல் சாணக்கியனோட கிளாஸ் ஆகுது. இது வந்து எப்படி தப்பிக்கிறாரு, எப்படி மாட்டிக்கிறான்றது தான் படம். விஜய் ஆண்டனி அழகாக சூப்பராக இருக்காப்புல. அவர் எடுத்த முதல் ஆஃப் அன் அவர் நல்ல ஒரு மாசுக்காக கூப்பிட்டு இன்னும் படம் சூப்பராக இருக்குன்ற அளவுக்கு இருக்குது. இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து போக போக சுத்தமாக லாஜிக்கே பார்க்க மாட்டாங்க. வில்லன் வந்து நம்ம காதல் தெரிஞ்ச கண்ணன் போல அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காப்புல. வில்லனை வந்து என்ன குடும்பம் பண்ணணும் போட்டு அவனை பிராமணனை காமிச்சா போதும்னு நினைச்சார் போல. எல்லாமே ரொம்ப அமைச்சூராக இருக்குது. அதேமாதிரி அடுத்த பிரசிடண்ட் ஆகிற அளவுக்கு இருக்கவனுக்கு தான் காலைக்கு நடக்கிற எவ்வளோ பெரிய ஸ்கேம் 6000 கோடி அடிச்சிருக்கான். ஹீரோவை பற்றி ஒன்றுமே தெரில. உடனே அவன் பிட்காயின் அது இதுன்னு இவன் வந்து ஊர்லேருந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வில்லனை எகைன் சாப்பிட்றது ரொம்ப அமைச்சூராக இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸை இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு மேலே 18,000 பக்கம் திரட்டிட்டு திரும்ப வன்முறை கையில் எடுக்கிறது எதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டுன்ற மாதிரி தான் தோணுது. அந்த வில்லனோட நடிப்பு ஹீரோவோட அந்த ஒரு கிளவர்னஸ் படத்தை கொஞ்சம் பேக்கேஜிங்காக கொண்டு போனால் கூட ஓவரால் லாஜிக் இல்லாதது. விஜய் ஆண்டனி வந்து மியூசிக் போகிற அளவுக்கு சினிமா கதை கேட்க தெரியாது. நடிப்பு சுத்தமாக வராதது. ஒரு பிராமண துவேஷத்துக்காக ஒரு படம் எடுத்த மாதிரி படத்தை கொண்டு போனதுன்னு சுத்தமாக எங்கேயுமே நம்மளால் ஈடுபாடாக பார்க்க முடியல. ஆனால் வாங்க படம் பஞ்ச் லைன் சக்தி திருமகன் சவள குழந்தை 2 ஸ்டார் ரேட்டிங்.